வெட்டினா வெள்ளி கிடைக்கும், தோண்டினா தோரியம் கிடைக்கும், தட்டினா தங்கம் கிடைக்கும். ஆனால் படித்தா மட்டும் வேலை கிடைக்காதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சில நகைச்சுவை எப்பவுமே பெரிய சீரியஸான விஷயத்தை கூட சின்ன ஒரு 2 லைன் நகைச்சுவை பெரிய சிந்தனையை கொடுத்துரும். அதுக்கு தான் அந்த விஷயம். அது கூட பையன் வந்து வீட்டை விட்டு வெளியே ஓடிருக்கான் காலையில் 8 மணிக்கு. எங்கடா போகிற அப்படின்னு, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் ரெனியூவல் பண்ணுறக்கா போகிறேன். அவங்க அப்பா இரா கொஞ்சம் போடுறா அப்படின்ட்டு போய் அவர் கார்டு எடுத்து வந்தார். அப்படி என்னது ரெனியூவல் பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்னு. அவங்க தாத்தையும் கம்பை ஊட்டிக்கிட்டே வந்து எங்கடா போகிறீங்க, இருங்க அப்படி என்னது ரெனியூவல் பண்ணிட்டு வந்துருங்கன்ட்டுக்காரு. நடக்கிற சம்பவம் பொய்க்கா சொல்கிறது. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போனோடனே உங்கள் வயசை நான் தம்பி அப்படின்ட்டுருக்காரு. 25. இதில் 65 போட்டிருக்கு, நான் 19 சொன்ன வயசை சொன்னேன். இப்போ அது 40 வருஷமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நடந்துக்கிட்டு இருக்கேனையா, கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யுங்க அப்படின்னு. அப்படி எல்லா விஷயத்தையும் மாற்றி கொடுக்கக்கூடிய விஷயம். அதுலேயும் இன்னும் பொதுவாக ஒரு சில ரொம்ப குதர்க்கமாக யோசிக்கிறாள் உண்டு. ஒருத்தன் எல்லாத்தையும் கடன் கேட்டு பார்த்தேன், ஒருத்தன் தரல. திருப்பி 100 ரூபா கேட்டேன், ஒரு 100 ரூபா இருந்தால் குர்ரா அப்படின்னு. ஏன்ட்டு சுத்தம் இல்லையாடா அப்படின்னு. கொஞ்சம் அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு கோவப்பட மாட்டேன் குர்ரா அப்படின்னு. அப்படி இல்லைப்பா என்ட்டு இல்லை, இன்னொன்று வெறுத்துட்டான். கடவுள் நம்மளை இப்படி சோதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டான். பார்த்துக்கோமா எழுதிட்டேன். அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்கும் நிறைந்த கடவுள் அவர்களுக்கு தங்கள் உண்மையான தொண்டன் எழுதுவதுன்னு சொல்லி 2 பக்கம் எழுதி மடித்து திருமிகு கடவுள் அவர்கள் போட்டேன். அட்ரஸ் தெரியல, என்ன செய்யுதுன்னு. போஸ்ட் மாஸ்டருக்கு எல்லாருடைய அட்ரஸ் தெரியும் சொல்லி கேரா போஸ்ட் மாஸ்டர் நுங்கம்பாக்கம் 13 போட்டு அடித்தேன். போஸ்ட் மாஸ்டர் விரித்து பார்த்துட்டு இந்த கல்யாணத்தில் இப்படி ஒரு குறுக்கு போயிருக்கானே, இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி அவரே எல்லா போஸ்ட் மாஸ்டர்களும் வசூல் பண்ணி ஒரு 90 ரூபா சேர்த்து 90 ரூபா வசூலாச்சு. அந்த கவருக்குள்ளேயே வச்சு அவைய அட்ரஸுக்கு அனுப்பிட்டார். பிரித்து பார்த்தேன், எடுத்துகிட்டு மறுபடியும் லெட்டர் எழுதிட்டேன். தங்கள் கருணைக்கு மிக்க நன்றி, தங்கள் லெட்டர் கிடைத்தது, தங்கள் பணமும் கிடைத்தது, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நட்பு எப்போ இதே மாதிரி தொடரட்டும். ஆனால் ஒரு எச்சரிக்கை, கடவுளே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, இனிமேது பணம் அனுப்பும்போது தயவுசெய்து அந்த போஸ்ட் மாஸ்டர் வசம் அனுப்பாதீர்கள், அவர்கள் முகவரிக்கு அனுப்பாங்க, நேரடி அனுப்புங்க. ஏனென்றால் அவன் 10 ரூபாய் எடுத்துக்கொண்டு 90 ரூபாயத்தை என்கிட்ட கொடுத்தான். அதனால் இனிமேல் அந்த மாதிரி தவறுகளை செய்யாதீர்கள், நேரடியாக என்கிட்ட அனுப்புங்க அப்படின்ட்டு இருக்கான். மேலும் சிரித்து மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்.